ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர். நம்ம மாடி தோட்டத்தில் எளிய வகையில் வளரக்கூடிய கீரை வகைகள் தான். நம்ம 10க்கும் மேற்பட்ட கீரைகள் நம்ம மாடி தோட்டத்தில் நடவு செஞ்சுக்கிறோம். அந்த கீரைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ என்னென்ன கீரை நம்ம இது வந்து பாலாக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் கடையிலே கிடைக்கக்கூடிய கீரை தான். பாலாக்கீரை பார்த்துருப்பீங்க. இது வருங்க செங்கீரை. ஆல்ரெடி நான் இதில் விதை போட்டு சொல்லியிருப்பேன். இது வருங்க எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குது. இங்கே வருங்க சின்ன செம்பொன்னாங்கண்ணின்னு சொல்லி வருங்க இந்த கீரை. இது வந்து செம்பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இந்த கீரை வகையில். இது இருக்கிறீங்களா, இது வருங்க சாட்னைன்னு சொல்லுவாங்க, சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சை கலர் தண்டு இருக்கிற கீரை. இது ஒரு வகையான கீரை சாரணை கீரையில். இது வருங்க தொய்யக்கீரை. இது வந்து கடைகளில் கிடைக்காது இந்த கீரை வகை. இது கிராமப்புறங்களில் சந்தைகளில் அந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்கிது. தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான கீரை. அப்புறம் பாருங்கள், இது மூக்கரட்டு கீரை. இந்த கீரை வருங்க சாட்னையிலேயே நம்ம பச்சை கலர் தண்டு கீரை பார்த்தோம். இது வருங்க சாட்னையிலேயே கொஞ்சம் கலர் மாதிரி வயலட் கலர் மாதிரி இருக்குங்க, அந்த வகையான சார். இதுவும் இந்த சாட்னை கீரை இந்த கீரை வந்து கிட்னிக்கு ரொம்ப உபயோகமான கீரை தான், பயன்படக்கூடிய கீரை தான். பொன்னாங்கண்ணிலேயே பாருங்கள் தலை கொஞ்சம் பெரிய தலையாக இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரை. இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது, நல்லாயிருக்கு உடம்புக்கு. இது வருங்க மிளகு தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நம்ம வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. இந்த கீரை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக பயன்படுத்துகிறது எல்லாத்துக்கும் நல்லது. இது வருங்க குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. வருங்க இந்த கீரையிலேருந்து விதையை எடுத்து போட்டு இங்கே வருங்க எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். ஒரு சின்ன ப்ரோ பேக்கில் போட்டு அந்த விதையை எடுத்து வருங்க எவ்வளோ தலைஞ்சிச்சு வருங்க. அப்படியே கீரை பொறிச்சோம்னா நம்ம ஒரு சமையல் கயிறு அந்தளவு கீரை வந்துருக்குது. அப்புறம் இது வந்து இங்கே வருங்க கீழ நெல்லிங்கிறது வந்து இது எதுக்கு பயன்படுத்தினா மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கும் பயன்படுத்துவாங்க. வரதுக்கு முன்னாடி இது இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் மஞ்சக்காமலை பிரச்சனையே வராது. அந்த மாதிரி கீழ நெல்லி வகை சேர்ந்தது. இங்கே பார்த்தது வந்து பெரிய தலை ஒன்று, நீளத்தலை நீளமாக இங்கே வருங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதுளம்பழ செடி இது தலை மாதிரி தான் இருக்குது, நீளமாக இருக்குது தலை. இது வந்து நீல வகை தலை கொண்ட பொன்னாங்கண்ணி கீரை. இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி சொன்னால் போதுமா. இது வருங்க தரைப்பசலை கீரைன்னு சொல்லுவாங்க. அப்படியே தரையோடு ஒட்டின மாதிரி இங்கே வருங்க பழந்து வருது இந்த கீரை. ரொம்ப உடம்புக்கு நல்ல வகையான கீரை. தரைப்பசலை கீரை அங்கே உள்ளிருந்து காமிச்சிடலேன். அப்போ வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு, அதனால் கையில் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இது நம்ம பருப்புகளையும் போட்டு பயன்படுத்தலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்துள்ள கீரை இது. தரைப்பசலைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை பேர்.